கவனிமா, இப்போ ஒரு போயம் பேராகிராஃப் பார்க்க போறோம். A poison tree, ஒரு விஷம் நிறைந்த மரம் அது. அந்த போயம் எழுதுறது யாருன்னா வில்லியம் பிளேக். இப்போ அந்த போயமுடைய பேராகிராஃப் பார்க்க போறோம். The poet was angry with his friend. பாடலாசிரியர் தன்னுடைய நண்பன் மீது மிகவும் கோபமாக இருந்தார். The poet was angry with his friend. அங்க பாருங்க, பயங்கர கோபமா இருக்கிறாரு. இந்த பாடலாசிரியர் வில்லியம் பிளேக் அவருடைய நண்பன் மேல பயங்கர கோபமா இருக்கிறாரு. ஓகேங்களா? இங்க பாருங்க, he expressed it. அந்த கோபத்தை தன்னுடைய நண்பன் மேல வெளிப்படுத்திட்டாரு. அந்த கோபத்தை தன்னுடைய நண்பன் மேல வெளிப்படுத்திட்டாரு. கோபத்தை நண்பன் மேல வெளிப்படுத்திட்டாரு. It ended there. நண்பர்களுக்குள்ள கோபத்தை வெளிப்படுத்தினவங்க ஒரு அடி அடிச்சிட்டாரு. ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கிறாங்க. It ended there. அந்த கோபம் அங்கேயே முடிஞ்சது. கோபம் அங்கேயே முடிவிட்டது. ரெண்டு பேரும் திருப்பி என்ன ஆயிட்டாங்க? ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இங்க வாங்க. He was angry with his foe. He was angry with his foe. Foe na enemy, enemy na எதிரி. அந்த பாடலாசிரியர் தன்னுடைய நண்பன் மீது கோபமாக இருந்தார். தன்னுடைய எதிரியின் மீது கோபமாக இருந்தார். foe na எதிரி. இங்க பாருங்க, he didn't express it. இங்க did not னு சொல்லக்கூடாது, didn't னு சொல்லக்கூடாது, didn't னு சொல்லணும். he didn't express it. அவர் தன்னுடைய மனசுக்குள்ள இருந்த கோபத்தை வெளிப்படுத்தல. பாடலாசிரியர் தன்னுடைய மனசுல இருந்த கோபத்தை, பாடலாசிரியர் தான் ஒரு நபர், அவரு தன்னுடைய மனசுல இருந்த கோபத்தை தன்னுடைய எதிரிகிட்ட வெளிப்படுத்தல. அதுக்கு பதில் என்ன பண்ணாரு தெரியுமா? கோபத்தை வெளிப்படுத்தாம கை கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நினைச்சாரு. அங்க பாருங்க, கை கொடுத்து என்ன பண்றாங்க? சிரிக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோ, எனிமி, எதிரி. ஆனா வெளியில என்ன பண்றாங்க? நண்பர்கள் கூட காமிச்சுக்கிறாங்க. இப்ப it grew like a tree. அந்த கோபமானது இவருடைய மனசுக்குள்ள ஒரு மரம் போன்று வளர்ந்துருச்சு. ஒரு மரம் போன்று. The tree gave an apple. அந்த மரத்துல ஒரு ஆப்பிள் இருந்தது. ஓகேங்களா? The foe ate it. அந்த எதிரி அந்த பழத்தை பறிச்சு என்ன பண்றாரு? சாப்பிடுறாரு. And died under the tree. ஏன்னா poison tree, அந்த poison tree கொடுக்கக்கூடிய ஆப்பிள் எப்படி இருக்கும்? பாய்சன் ஆப்பிளா தான் இருக்கும். அந்த எதிரி என்ன பண்றாரு? சந்தோஷமா இந்த மரம் கொடுக்குது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு? எடுக்கிறாரு, ஆப்பிளை கடிக்கிறாரு, ஆப்பிளை கடிக்கிறாரு, சாப்பிடுறாரு, மரத்துக்கு கீழே விழுந்து இறந்துடுறாரு. புரியுதுங்களா? மரத்துக்கு கீழே விழுந்து இறந்துடுறாரு. கன்க்ளூஷன், இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, angry leads to sorrow. angry leads to sorrow. ஓகேங்களா? கோபம் துன்பத்திற்கு வழிவகுக்கிறது. கோபம் துன்பத்திற்கு வழிவகுக்கிறது. புரியுதுங்களா? ஒரு நண்பரோட ஒரு பிரச்சனை இருந்தது. ரெண்டு பேரும் என்ன ஆயிட்டாங்க? இணக்கம் ஆயிட்டாங்க, ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அடிக்கிறது சென்றது எல்லா வேலையும் முடிச்சுட்டு. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரித்தன்மையோட இருக்கிறாங்க. பார்த்து சிரிச்சு கை கொடுத்துக்கிறாங்க. ஆனா அந்த வன்மம், அந்த வஞ்ச குணம் மனசுக்குள்ள இருக்கு. அது பெரிய மரமா வளருது. கையில என்ன இருக்கு? அந்த மரத்துக்கு கையில ஆப்பிள் இருக்கு. அந்த ஆப்பிளை பறிச்சு சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட உடனே இறந்து போறாங்க. angry leads to sorrow. இந்த மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, கோபம் துன்பத்திற்கு வழிவகுக்கிறது. இங்க ஒரு மரணமே நிகழ்ந்து போகுது. இதுல இருந்து நம்ம இந்த போயம்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எல்லாருக்கிட்டையும் நண்பர்களா இருக்கணும். ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டா அதை பேசி தீர்த்துக்கணும். இல்ல முடியலையா, மெச்சூரிட்டி, முதிர்ச்சி தன்மையோட அந்த இடத்துல இருந்து, அந்த நபர்கிட்ட இருந்து சற்று விலகி இருக்கிறது மரியாதை. இல்லைன்னா துன்பத்துக்கு ஆளாகும் ரெண்டு பேருமே. புரியுதுங்களா? என்ன டவுட் இருக்குங்களா? தேங்க்யூ.